பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள ஆண்டவரை ஆர்ப்பரிப்ப இதோ இந்த கால வேளையில் நாம் அமர்ந்து இருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறை அபிஷேகத்துக்காக, இறை அருளுக்காக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாள் எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் காண செய்த உம்முடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் முழுவதுமே உம்முடைய கரமோ, உம்முடைய தயவோ, உம்முடைய கிருபையோ எங்களை தாங்கி வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாகும், எங்க பாதைக்கு தீபமாய் இருந்து இந்த நாள் முழுவதுமாக நீர் வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள், துதிக்கிற துதி ஆராதனைகள், உன்னதமான இறைவாக்கு யாவற்றும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்களே இருந்து அற்புதங்களை செய்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். நம் இயேசு அவர் நல்லவர். ஆமேன். ஒருபோதும் அவர் கைவிட்டார், ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகிடாதவர். ஆமென். ஆகையால் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நம்மளை கைவிடார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கொண்டாடுவோமாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிடாதவர். ஆமென். இப்படிப்பட்ட நேசரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் சர்வ வல்லவர் என்னுடைய சொந்தமானார், சாவை வென்றவர் என்னுடைய ஜீவனானார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Yes, Father. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். ஆமென். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பெரிய பொக்கிஷம். ஆமென். அது இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா என்று சொல்லி நாம் பாடுவோமாக. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் ஹல்லேலூயா என் உள்ளத்தில் பொங்குதமா. எப்படி சந்தோஷமும் சமாதானமும் நம் உள்ளத்தில் பொங்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஆகையால் இப்பொழுது நாம் பாடுவோமாக. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயமெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயமெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார், சாவி வென்றவர் நம்முடைய மனவாளனாய் இருந்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து வெள்ளை கொடுத்து அவர் வழிநடத்த ஆற்றல் வாய்ந்தவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் இறைவாக்குக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபித்து இறைவாக்கை பெற்றுக் கொள்ளும் போது இறைவாக்கானது நம் உள்ளத்துல ஒரு பெரிய மருந்தாக உள்ளத்தில் வந்து எல்லா கிரைகளும் அது செய்யும். ஆண்டவருடைய வாக்கு அது உயிர் உள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது. ஆகையால் உயிர் உள்ள வார்த்தை நம் உள்ளத்தில் வரும்போது எந்த நோயோடு இருந்தாலும், எந்த துக்கத்தோடு இருந்தாலும், எந்த கஷ்டத்தோடு இருந்தாலும் இறைவாக்கு நம்மளை குணப்படுத்த அது சர்வ வல்லமை உள்ள முத்துக்களாய் இருக்கும். ஆகையால் அந்த வெளியேற பெற்ற வார்த்தைக்காக நம் கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து பலன்படுத்துகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய இறைவாக்கை கேட்பதற்காக நாங்க வந்திருக்கிறோம். ஆகையால் எங்க ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே முழங்கால அளவுக்கு அல்ல ஆண்டவரே, நீந்தி நீந்தி முழுகிற அளவுக்கு நீங்க நிரப்பப்படும்படிக்காய் ஜெபிக்கிற நிரப்புங்க அப்பா. உம்முடைய ஆவியின் துணை அப்பா ஒவ்வொருத்தரோடும் இருப்பதாக இப்படி இறைவாக்கை கேட்கும் போது எந்த தடைகளும் இவர்களை தடை விற்காதபடிக்கு அப்பா எல்லா தடைகளும் உடைந்து அப்படி இறைவாக்கி இவர்களுடைய காதுகளை விழுந்து உள்ளத்துல பல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் இவர்களை மாற்ற போற கிருபைக்காக நன்றி. அடரே இறைவாக்கு ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் அடரே பாயும் போது கேட்கும் போது பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நீர் நிகழ செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் உன்னதமானவர், உம்மால் கூடாத காரியத்தை காலவெளியில
ஒன்றுமில்ல ஆண்டவரே. ஆகையால் இந்த இறைவாக்கை கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. அப்பா, நீங்களே கிரிகளை செய்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலவேளையில் இப்பொழுது நம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய உன்னதமான வாக்குகளை தியானிக்க இறைவன் நாம் கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு காலையும் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் நமக்கு என்ன ஒடுக்கின்றன என்று பார்க்கும்போது, இன்றைய நற்செய்தியானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் 14 22 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14 22 வரைக்கும். இயேசு தூய ஆவில் நிறைந்தவராய் தன்னுடைய கலிலேயாவில் இருந்து நாசரேத் என்னும் சொந்த ஊருக்கு பயணித்தார். அவர் எங்கு சென்றார்? சுற்றி திரிந்து பார்க்கும்போது 17ஆம் வசனம் சொல்லுகின்றது, இறைவாக்கினர் சுரலே கொடுக்கப்பட்டது. அவரை பிரித்தபோது கண்ட பகுதியில் என்ன? ஆண்டவரின் ஆவி என் மேல், அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிப்போம், பார்வை அற்றோர் பார்வை பெறவும் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்யவும் அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடும் அறிவிக்கவும் என்னை அனுப்பினார் என்று அவர் சொன்னார். பின்னர் அந்த ஏற்றுச்சூழல் சுருட்டி வைத்து எல்லாரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களில் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழியை கேட்டு வியப்புற்று, இவர் யோசப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். நண்பர் மக்களே, விவிலியம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு அன்பின் கடிதம், அதாவது லவ் லெட்டர் என்று சொல்லுவாங்க. பூமியில இன்னைக்கு மனிதர்கள் யார் யாரையோ லவ் செய்து அவர்கள் எண்ணத்திலேயே இருப்பாங்க. பார்க்காம சாப்பிட இருக்க முடியாது, தூங்க முடியாது, பேசலன்னா எதையும் செய்ய முடியாது. இது ஒரு காதலின் அனுபவம், உலக காதலின் அனுபவம். இந்த ஒரு அனுபவம் விவிலியத்தில் யாருக்கெல்லாம் இருக்கும்? அவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான். உலகை நேசிக்கிறவர்கள் இவரை நேசிக்க இயலாது. இவரை நேசிக்கிறவர்கள் உலகை நேசிக்க முடியாது. உலகை அன்பு செய்கிறவர்கள் இயேசுவை அன்பு செய்ய முடியாது. இயேசுவை அன்பு செய்கிறவர்கள் உலகத்தை அன்பு செய்ய முடியாது. ஏனெனில் அந்த அன்பு என்பது வேற, இறை அன்பு என்பது வேற. ஆக இன்றைக்கு எவரெல்லாம் இறை அன்பை பெற்றிருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் திரு விவிலியத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் தூய ஆவியின் அருளின்றி இந்த விவிலியத்தை படிக்க இயலாது. ஆக இன்றைக்கு பாருங்க, தொடங்கும் போதே எப்படி தொடங்குகிறது? 14வது வாக்கியத்துல, பின்பு இயேசு தூய ஆவின் வல்லமை உடையவராய், தூய ஆவின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றி பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவிற்று. ஏனெனில் தூய ஆவியில் நிறைகிற ஒருவர், கடவுளின் ஆவியானவர், அவர்களை பயன்படுத்த விரும்புகின்றார். பலவிதமான கொள்ளை நோயிலிருந்து,
பலவிதமான துன்பத்திலிருந்து, பலவிதமான பிசாசு பிடியிலிருந்து கடந்த வாரத்தில் எல்லாம் நாம் வாசித்தோம். ஆண்டவர் கரை இறங்கின உடனே திரளான மக்கள் வந்தார்கள். அந்த திரளான மக்கள் எதற்கு வந்தார்கள்? தங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகள் குணமடைவதற்காக. அநேகர் பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இந்த செயல் எல்லாம் எப்பொழுது நிகழும் என்று பார்க்கும்போது தூய ஆவியை பெற்றுக் கொள்ளும் போதுதான். ஆக இந்த தூய ஆவியானவர் ஒருவருக்குள் இருக்கிறார் என்றால் எல்லாரும் மனசுல கனெக்ட் போட்டுக்கலாம். எனக்குள்ள கூட இருக்காரு, நல்லதுதான். ஆனா தூய ஆவி ஒருவருக்குள் இருந்தால் அவர் என்ன செய்வார்? இறைவாக்கை நிறைவேற்றுவார். வேற எதையும் நிறைவேற்ற மாட்டார். தூய ஆவியானவருடைய ஒரே செயல்பாடு இறைவாக்கை நிறைவேற்றுவது. அந்த தூய ஆவி எவருக்குள் இருக்கின்றாரோ அவர்கள் கடவுளுடைய வாக்கை கற்று அறிந்து அதற்கேற்றவாறு வாழ்ந்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே எதை பார்க்கின்றோம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகின்றார். என்ன? தூய ஆவி நிறைந்தவராய் அந்த கலிலேயா சுற்றுப்புறம் எங்கும் அவர் உலாவினார். இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்துல தூய ஆவி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்களாய் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவங்க வீட்டுக்கும் பிரயோஜனம் இருக்காது, யாருக்குமே பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. தூய ஆவி நிறையும் போதுதான் அந்த அனுபவம் அவர்களுக்கும், அவரை சுற்றி இருக்கிற குடும்பத்துக்கும், அவரை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பிரயோஜனமா இருப்பாங்க. இதான் இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. தூய ஆவியை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த தூய ஆவியானவர் மனிதனுடைய வாழ்விலே எவ்வாறு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவியானவர் ஒரே செயலை செய்வார். அந்த செயல் கடவுளுடைய வாக்கை நிறைவேற்றுவது. கடவுள் வாக்கை நாம் நிறைவேற்றும் போது கடவுள் என்ன செய்வாரா பாருங்க. எப்போது ஒருவருக்கு தூய ஆவி அனுபவம் கிடைக்கிறதோ அவங்க என்ன செய்வாங்க? 18வது வாக்கியம், ஆண்டுடைய ஆவி என்மேல் இருக்கின்றார், ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். அருள் பொழிவு என்றால் பொருள் என்ன? அபிஷேகம் என்று சொல்வார்கள். தூய ஆவி ஒருவர் பெற்றுக்கொண்டால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர். கடவுள் செயலை செய்யாம வேறு எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர் கவனமாய் இருப்பாங்க. அவருடைய செயல்கள் எல்லாம் கடவுள் விரும்புகிறதை மட்டுமே செய்யப்படும். இறைவாக்கு நிறைவேற்றுவார்கள். அதான் அபிஷேகம். ஆக தூய ஆவி ஒருவருக்கு கிடைக்கும் போது முதலில் கிடைப்பது என்ன? அருள் பொழிவு, அபிஷேகம். அபிஷேகம் என்றால், அருள் பொழிவு என்றால் பொருள் என்ன? கடவுளுக்கென்றே வாழ்வதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வரிசையில வருகிறவங்க தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருள் பொழிவு செய்யப்பட்டவர். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அருள் பொழிவு செய்யப்பட்டவர். கிறிஸ்தவர்கள் என்றால் அர்த்தம் என்ன? அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்று உணர கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவருமே ஆண்டவருக்கென்று தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறது, வாழ்வதற்கு மனம் இல்லை. ஏற்றுக்கொள்வதற்கும் வாழ்வதற்கும் வேறுபாடு இருக்கின்றன. ஏற்றுக்கொள்வது வேற, வாழ்வது வேற. ஏற்றுக்கொள்வது, ஆமா நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் கிறிஸ்து உள்ளே இருக்கின்றாரா? ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இதுதான் விவிலிய வாக்கு. தூய ஆவியை கொடுக்கப்படுகிறார். சும்மா எனக்கு ஆவி இருக்குது
நம்பி ஜெபம் பண்ணி கிடையாது. தூய ஆவி எதற்கு கொடுக்கப்படுகிறார்? அந்த தூய ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால் என்ன செய்வார்? அதான் முதலிலே அருள் பொழிவு, அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்படி என்றால் உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறார். இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய சிந்தனை, அவருடைய செயல் எல்லாம் பைபிளில் இருக்கிற வாக்கை பற்றி மட்டுமே யோசிக்கும். வேற எதை பற்றியோ வேறு எந்த பெயரையோ உச்சரிக்காது வாயில. உன்னதமான கடவுளுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமம் வராது. தூய ஆவி பெற்றவங்களால் செய்யப்படுகிற செயல். ஆகவே ஒன்று அருள் பொழிவு, இரண்டு தூய ஆவி என்ன செய்கிறார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல். ஏழைகள்னா யாரு? நீங்க நினைச்சுக்கலாம், ஏழைங்கன்னா காசு இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரு, காசு இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்க. நல்ல வீடு சொகுசா இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரு, ரொம்ப குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏழைப்பட்டவங்க. அந்த ஏழை இல்லை இது. ஏழை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? பைபிள் வசனம் தெரியாம வாழ்கிற எல்லாருமே ஏழைகள். எவ்வளவு வாக்கியம் உள்ள இருக்கிறதோ அவ்வளவு பணக்காரர்கள், எவ்வளவு வாக்கியம் இல்லாம இருக்கிறதோ அவங்க ஏழைகள். இறைவாக்கு அறியாத அனைவருமே ஏழைகள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருவிழிய வாசகம் ஒருவருக்கும் ஞாபகமே இருக்காது. படிச்சிருப்பீங்க, மனசுல தங்கி இருக்காது. படிக்க முயற்சி பண்ணுவீங்க, தூக்கம் வந்துடும். படிக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனா நடக்காது. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கிறது, ஆனால் கிறிஸ்து பெற்ற அந்த அபிஷேகம் இல்ல, அருள் பொழிவு இல்லை. எவரெல்லாம் அருள் பொழிவு பெறாமல் இருக்கின்றார்களோ அவங்க இந்த திருவிழியத்தை எடுத்து வாசிக்க முடியாது. முயற்சி செய்வீங்க, சக்சஸ் பண்ண முடியாது. ஏனெனில் சக்சஸ் என்பது பரிசுத்த ஆவியின் கையில் இருக்கிறது. When you receive the Holy Spirit, then only you can read and understand the Bible. It will lead only through the Word. The Holy Spirit will lead you only through the Word. None other thing will enter inside in us. இதான் தூய ஆவியின் செயல்பாடு. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல். யார் ஏழைகள்? இறைவாக்கை அறியாத அனைவருமே ஏழைகள் தான். நாம நினைக்கிற பூமியில பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாதவங்க அந்த ஏழைகள் கிடையாது. இறைவாக்கை அறியாதோர் ஏழைகள், அல்லது அறிந்தும் அதன்படி செயல்படாதோர் ஏழைகள், அந்த வாக்குக்கு ஏற்றவாறு வாழாதவர்கள் ஏழைகள். ஆக ஆண்டவர் என்ன உரைக்கிறார் பாருங்க. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க உன்னை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார், ஆனால் இன்னும் செய்யாம இருக்கிறார். ஏனெனில் இன்னும் நீ அபிஷேகம் பெறவில்லை, அருள் பொழிவு செய்யப்படவில்லை. இன்னும் தூய ஆவியின் செயல்பாடு என்னென்ன தெரியாம வாழ்கிறாய். தூய ஆவியானுடைய செயல்பாடு என்ன என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நண்பரி மக்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. உன் நண்பனுக்கு எது பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியல. உடைய பெற்றோர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. நீ நேசிக்கிறவர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அப்போ பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சு வாழ்கிறீங்க இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது, என் ஆண்டவருக்கு இதுதான் பிடிக்கும், என் இயேசுவுக்கு இது பிடிக்காது, என் இயேசுவுக்கு இதுதான் பிடிக்கும் என்று சொல்லி வாழ்ந்தது உண்டா? யோசித்து பார்க்கணும். நாம் பெயர் மாற்றம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் அது வாழ்க்கையாகாது. நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய அபிஷேகம் பண்ணப்படணும், அருள் பொழிவு செய்யப்படணும். அந்த அருள் பொழிவு செய்வதற்கு வழி பைபிளை எடுத்து ஒவ்வொரு நாளும் படிப்பதுதான். வேற வழி கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது. ஒரே வழி, விழித்தை திறந்து வாசித்து
புரிந்து கொள்ள வேண்டும். புரியவில்லை என்றால் உதவி கேட்க வேண்டும். எனக்கு தூய ஆவி தரும் ஆண்டவரே, நான் படித்து புரிந்து கொள்வதற்கு எனக்கு தூய ஆவி எனக்கு வேணும். I need Holy Spirit, Lord, to understand the scripture, to understand the Bible. I need Holy Spirit. Seek the Lord. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏனெனில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் என்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் முன் இன்றைக்கு ஏழைகளாய் இருக்கிறோம். கடவுள் வாக்கை கொடுக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் கடவுள் வாக்கு தெரியாமலே வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் அன்றைக்கு நடந்தது. அனைவரும் யூதர்கள், பழைய ஏற்பாட்டு மரபை படிக்கின்றவர்கள். அதே யூத கூடாரத்தில் சென்று ஆண்டவர் அவரும் ஒரு யூதனாய் இருக்கிறார். ஆனால் அவர் வாசிக்கிறார், அவர் சொல்லுகிறார் இது நிறைவேறுகிறது, நிறைவேறிவிட்டது. ஆனா இவர்களுக்கோ அது நிறைவேறிவிட்டது என்று கூட தெரியல. காரணம் என்ன? அவர்கள் திருப்பொழிவு செய்யப்படாமல் இருந்தார்கள். ஆனால் யூதர்கள் பழைய ஏற்பாட்டு மரபுகளை அறிந்தவர்கள், மோசையின் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இருந்தவர்கள். ஆனால் அபிஷேகம் செய்யப்படவில்லை. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்களும் இவ்வாறு தான் வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், ஆனால் இன்னும் திருப்பொழிவு செய்யப்படவில்லை. அது எப்படி என்று நீங்க கேள்வி கேட்கலாம். ஏனெனில் வாக்கு சொல்லுகிறது பாருங்க, ஒருவர் திருப்பொழிவு செய்யப்பட்டால், ஒருவர் அபிஷேகம் செய்யப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க? ஏழைகளுக்கு நற்செய்தி, முதலில் இறைவாக்கை எல்லாருக்கும் கொடுக்க தீர்மானம் பண்ணுவாங்க. நீங்க அபிஷேகம் செய்யப்பட்டது உண்மை அப்படின்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா, எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரு அப்படின்னு உன் மனசு சொல்லுது என்றால், முதலில் உன் வாய் திறந்தாலே இறைவாக்கை தவிர வேற எதுவுமே வராது. அப்படி இறைவாக்கு பதிலாக பல பிரச்சனைக்குரிய வாக்கு வருகிறது என்றால் நீ தீர்மானம் கொள்ளும், உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் குழப்பத்தை உண்டு பண்ண வரவில்லை. ஏச்சு பேச்சுகளை பேச அவர் வரவில்லை. ஒன்றாயிருக்கிறவர்களை பிரிக்கிற குணம் கொண்டு கொடுக்கிற அவர் வரவில்லை. பரிசுத்த ஆவி அனுப்பப்பட்ட ஒரே நோக்கம், கடவுளுடைய வாக்கை மனிதனுக்குள் நிறைவேற்ற வேண்டும். ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் வாக்குகள் உள்ளத்தில் அடங்கி இருக்கவில்லை என்றால் நாம் இன்னும் தூய ஆவியை பெற்று அனுபவிக்கவில்லை என்பது பொருளாகும். ஆகவே தூய ஆவின் இரண்டாவது அடையாளம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல். மூன்றாவது அடையாளம் என்ன? சிறைப்பட்டோர் விடுதலை அடைதல். பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் இருக்கும் போது மூன்றாவது அடையாளம் என்ன? சிறைப்பட்டோர். சிறை என்றால் என்ன? கட்டுகள், கட்டு, மந்திர கட்டு, பிசாசு கட்டு, பிலிசூன்யம் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, எங்க மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படிலாம் சொல்றாங்க இல்ல, கட்டுகள். இந்த கட்டுகளை அவிழ்க்கின்ற அதிகாரம் கிடைக்கும். தூய ஆவி உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால் மூன்றாவது அடையாளம் பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம். நண்பு கிறிஸ்தவர்களே, நீங்க பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிக்கிறது உண்மைனா மூணாவது அடையாளம் பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம். மக்களை கட்டி இருக்கிற கட்டில் இருந்து விடுதலையாக்குற அடையாளம். நண்பு மக்களே, மூன்றாவது அடையாளம் இருக்குதா? ஆக மனதில பிரம்மையோடு நினைக்கிறோம், தூய ஆவி எனக்குள்ள இருக்கிறார், நல்லதுதான். ஆனா அவர் உனக்கு வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் நீ விவிலியத்தை மட்டும்தான் வாசிக்கணும். விவிலியத்தை தவிர நீ எந்த புத்தகத்தையும் வாசிக்க நினைத்தால் அது உனக்கு திருப்பொழிவை கொடுக்க இயலாது. One and only it's a Bible, one and only. No other books is related. அப்படி ஏதாவது ஒரு புத்தகம் வரும் என்றால் அது ஒரு விளக்க உரையாக இருக்குமே தவிர அதுவே வாழ்க்கையாக அமைய இயலாது. வாழ்க்கை என்பது விவிலியம் மட்டும்தான்.
இதான் முதல் 600 ஆண்டுகளிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள். முதல் கிறிஸ்தவர்கள், the beginning Christians, they trusted only the Bible, nothing else. வேற எதுவுமே அவங்க வச்சுக்கல. அவைதான் அவங்க எல்லாருமே ஆண்டவருக்குரிய மக்களாக மரிக்க வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு பல துன்பத்துக்கு மரணம், பல கஷ்டத்துக்கு மரணம், பல கொரோனா என்ற கொள்ளை நோய்களுக்கு மரணம், பல பிரச்சனை என்ற மரணம், பலர் உயிரோடு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா செத்துன்னு இருக்காங்க. மரணங்கள் பல வகை கிறிஸ்தவர்களுக்கு. ஆக கிறிஸ்தவர்கள் அருள்பொழி செய்யப்பட்டவர்கள் என்பதை மறந்ததினாலே, the Christians are anointed. Everyone has been forgotten. I am an anointed person. The reason, the mind doesn't tell up to read the Bible, to understand, to follow, to be in that. That's why we are unable to fulfill the word of God in our life. ஆகவே இந்த நற்செய்தி வாசகம், ஒருவர் தூய ஆவி அனுபவம் பெற்றால் என்ன செய்வார்கள்? மூன்றாவது அடையாளம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. நான்காவது அடையாளம், பரிசுத்த ஆவி இருக்கும்போது என்ன செய்கிறார்? பார்வையற்றோர் பார்வை பெறுவர். பார்வையற்றோர் என்றால் என்ன? நாம நினைக்கிற மாதிரி இந்த மாம்ச கண்ணுகள் எல்லாம் கிடையாது. ஆன்ம கண்கள். ஆன்ம கண் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கண்ணானது உலகத்தையும் பார்க்கும், விண்ணகத்தையும் பார்க்கும். ஆனால் அந்த ஆன்ம கண் என்பது உலகத்தை அதிகமாக பார்த்து நினைக்காது, விண்ணகத்தை பார்த்து தான் நினைக்கும். இந்த ஆன்ம கண் குருடாயிருந்தால் பூமியிலே நாம் ஆன்மீகவாதிகளாய் இருக்க மாட்டோம், நாத்திகவாதிகளாய் இருப்போம். ஆன்மீகவாதிகளாய் எப்போது இருப்போம்? ஆன்ம கண் திறக்கும் போது. ஆக இந்த ஆன்ம கண்ணை திறப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆன்ம கண் திறந்தால் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆண்ட கடவுளை பார்க்க இயலும், அவர் சொல்லுகிறதை கேட்க இயலும், அவர் வருகிறதை உணர இயலும். இதற்குதான் ஆன்ம கண் தேவை. ஆக பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர். இந்த பார்வை என்பது எதை குறிக்கிறது? உன்னதமான கடவுளை தரிசிக்கிற ஒரு பார்வை. ஏன் பழைய பாட்டிலே ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் ஆண்டவரோடு பேசி இருக்கிறார்கள் இல்ல? அந்த அனுபவம் புதிய பாட்டில் இல்லையா? இருக்கிறது. ஆனால் இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழாத காரணத்தினால் அந்த உன்னதமான கடவுளின் குரலையும் கேட்க இயலவில்லை, அவரை பார்க்கவும் இயலவில்லை, அவர் வார்த்தையை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவும் இயலவில்லை. ஏனெனில் ஒவ்வொருடைய ஆன்ம கண்கள் குருடாயிருக்கிறது. ஆக நான்காவது அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவி ஒருவர் மேல் ஏன் வருகிறார்? ஆன்ம கண்களை திறப்பதற்காக. பார்வையற்றோர் பார்வை பெறவும். ஆக நீங்க படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்குவீங்க? பார்வையற்றோர் என்றால் இந்த கண் இல்லாதவங்க இல்ல. பூமியில யாருக்கெல்லாம் கண் இல்லாம பிறக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரெயின் வந்து டபுளா இருக்கும். நம்மளை விட அவங்க அதிகமா செய்வாங்க. பூமியில யாரெல்லாம் ஊனமா இருக்கிறாங்களோ அவங்கள பாருங்க, நம்மளை விட அதிகமான செயல்பாடுகளை செய்வாங்க. நாம பார்க்கறதுக்கே வெக்கமா இருக்கும். கை இல்லாதவங்க பாருங்க, காலில் எழுதுவாங்க, பிரெயின் அதிகமா இருக்கும். ஆக உடல் ஊனத்தை குறித்து ஆண்டவர் இங்கு பேசவில்லை, உள்ளத்தில் இருக்கிற ஊனத்தை குறித்து பேசுகிறார். உள்ளத்தில் இருக்கிற பார்வை திறக்கப்பட்டால் உடலை குறித்து அந்த மனிதன் யோசிக்கவே மாட்டார். ஏனெனில் அது ஆன்ம பார்வை, இறைவனோடு உறவாடுகிற ஒரு பார்வை. எவரெல்லாம் இறைவனோடு உறவாடுவார்களோ அவருடைய அறிவுத்திறன் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஊனம் அவர்களுக்கு ஒரு குறையா இருக்காது. அவங்க திறனாளிகளாக, திறன்
நண்பர் மக்களே, வாழ்க்கையில ஆன்ம பார்வை மிக அவசியம். ஏனெனில் ஆன்ம பார்வை இல்லாத எவருமே உலகத்தை சார்ந்து வாழ்வார்கள். பணத்துக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக வாழ தீர்மானிப்பார்கள். ஆன்மக்கண் திறந்தவர்களோ இவெல்லாவற்றையும் ஒதுங்கி வாழ்வார்கள். இருக்கிறதிலே அமேன் என்று சொல்லி வாழ்வார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தார், நன்றி சுவாமி என்று சொல்லி வாழ்வார்கள். ஐயோ இது பத்தல, இது போதல அப்படின்னு எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏனெனில் ஆன்மக்கண் திறக்கப்பட்டால் அவனிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 5 அப்பம் 2 மீன் 5000 மக்களுக்கு மேல் உண்டு. சீடர்கள் கூடையாக கொண்டு போனார்கள். இருக்கிறதை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் கூட இருக்க வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிறதை ஆசீர்வதிக்கிறவர், பல மடங்கு மாற்றுகிறவர் இயேசு ஆண்டவர். அவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியின் செயல்பாடு இருக்கணும். அப்ப 4வது செயல்பாடு என்ன? பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர். 5வது ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடைகின்றனர். ஒடுக்கப்பட்டோர் என்றால் பொருள் என்ன? ஒன்றுக்குமே உதவாதவங்க அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க யூஸ்லெஸ் பர்சன், எதுக்குமே யூஸ் இல்லை. ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவார். ஒருவேளை நீங்க ஒன்றுக்கும் உதவாதவங்களா இன்னைக்கு இருக்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் எல்லாரை விட நீங்க சிறந்தவர்களாக மாறுவீர்கள். ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடைவர். நன்றி மக்களே, நான் பிரயோஜனமற்றவன், நான் எதுக்கும் யூஸ் இல்ல என்று நினைக்கிறவங்க உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை அளிக்க காத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியின் 5வது செயல்பாடு. ஒரு தூய ஆவியில் நிறைந்திருப்பது உண்மை என்றால், உனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று நீ சொல்லுவது உண்மை என்றால், இந்த 5 செயல்பாடு உனக்குள்ளே இருக்கும். அட்லீஸ்ட் 1வது உனக்குள்ளே இருக்கும். அந்த 1 கூட இதுல இல்லை என்றால் உன்னை தூய ஆவியானவர் நடத்தப்படவில்லை என்பது பொருளாகும். அதோடு முடிந்ததா? 6வது குணம் என்ன? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அருள் தரும் ஆண்டு. ஜனவரி 1ஆம் தேதி வந்த வருடத்துக்கு முன்னாலே யோசிப்பாங்க எல்லாரும், ஐயோ இந்த வருஷம் எப்படி இருக்க போது தெரியலையே, என்னென்ன ஊழியர் என்னென்ன தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க தெரியலையே என்று ஒவ்வொரு ஊழியர்களுடைய தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. யாரு? கிறிஸ்தவங்க. அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வேண்டிய கிறிஸ்தவர்களே அருள் தரும் ஆண்டுக்காக காத்திருப்பாங்க. இவைகளிலே தெரியவில்லையா பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்லைன்னு? ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ எந்த ஊழியர் சொல்லுவாரு, யூ ஆர் வேஸ்ட் கிறிஸ்டியன். ஏனெனில் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கிற அதிகாரத்தை கிறிஸ்தவர்களுக்கு தான் கொடுத்தார். அந்த கிறிஸ்தவர்கள் செயல்களிலே பாவம் நுழைந்ததினாலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அருள் தரும் ஆண்டு யாருக்கு? அந்நியர்களுக்கு கொடுக்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களே காத்திருக்கிறார்கள். இவைகளிலே புரிந்து கொள்ளவில்லையா பரிசுத்த ஆவி உன்னை நடத்தவில்லை என்று? ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றன? கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், anointed person, filled with the Holy Spirit. When you receive the Holy Spirit, He will lead you in 6 direction. What is the 6th direction? It is there in Luke chapter 4, verse 15. You can read. What is that? 6th direction. 15 to 20 tells the 6th direction. Read, receive the Holy Spirit and try to follow.
நண்பு கிறிஸ்தவர்களே, பரிசுத்த ஆவி நாம் பெற்றிருப்பது உண்மை என்று நினைத்தால் 6 விதமான வழிகளில் ஆண்டவர் அவர்களை வழி பயன்படுத்துவார். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறணும், கட்டுண்டவர்கள் கட்ட அவிழ்க்கப்படணும், இறைவாக்கு தெரியாதவர்களுக்கு இறைவாக்கு உரைக்கப்படணும். அதான் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல். ஏழைகள் யார்? இறைவாக்கு தெரியாத எல்லாரும் ஏழைகள். பைபிள படிச்சு புரிஞ்சிக்காத இருக்கிறவங்க எல்லாரும் ஏழைங்க. அவங்க எல்லாம் புரிந்து கொண்டு வளரணும். அருள் தரும் ஆண்டை, வரப்போகிற நாட்களை நிர்ணயித்து வாழக்கூடிய ஆசீர்வாதம். நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கு வெளிப்படுத்த பரிசுத்த ஆவி கூட இருக்கிறார். நீ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள். அப்போது என்ன நடக்கும் என்று உனக்கு அவர் சொல்லுவதை நீ பார்க்கலாம். ஆக நண்பரே, மக்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்று அறிந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவோடு நடக்கிறேன்னா, அல்லது நான் விரும்புகிறது போல் நடந்துகிட்டு திடீர்னு ஆண்டவர்கிட்ட வந்து நின்று கொள்கிறேன்? எல்லாத்தையும் சுற்றிவிட்டு ராவெல்லாம் ராவடிச்சு பகலெல்லாம் ஆண்டவனை பார்க்கறது. ராவெல்லாம் ராவடிச்சுன்னா என்ன அர்த்தம்? விருப்பம் போல வாழ்வது. காலையிலே கடவுள் முன் வந்து நிற்பது. இவை பரிசுத்த ஆவியின் அருள் பெற்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை அறிந்து கொள்வோம். ஏன் கிறிஸ்தவன்? நான் ஏன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கணும்? நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கணும்? கிறிஸ்தவன், கிறிஸ்து என்றாலே அருள் பொழிவு செய்யப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்தவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We all are anointed Christians. Receive the Holy Spirit and live with the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெற்று பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழ்கிற அந்த அனுபவம் மனித வாழ்விலே வந்துவிட்டால் அது விவரித்து சொல்லவே இயலாது. அது கடவுளின் பாதை. என் அன்பு கிறிஸ்தவர்களே, கடவுளின் பாதைக்கு வாருங்க. நீங்க எங்க இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் கடவுள் உங்களை வழிநடத்துவார். நீங்க எந்த வேலைனா செய்யுங்க, எந்த வேலையிலனா செஞ்சுக்கங்க, பரவாயில்ல. அது அரசாங்க வேலையா இருக்கலாம், அரசியல் வேலையா இருக்கலாம், பொலிட்டீஷியனா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கலாம். நீங்க எந்த வேலைனா செய்யுங்க, உனக்கு பிடித்தது. ஆனால் உன்னோடு இயேசு இருக்கணும். இயேசு இல்லாம ஒரு வேலையில நீ சேர்ந்தால் அங்க உனக்கு அவமானத்தான் வரும். ஆண்டவர் இயேசுவை கூட கொண்டு போனால் உனக்கு உயர்வு வரும். நீ எந்த வேலையில வேண்டாலும் சேர்ந்துக்க பரவாயில்ல, உன்னோடு இயேசு நடக்கணும். அந்த இடத்துல நீயும் உன் சேவையும் பலர் கண்களில் ஆச்சரியத்தை உண்டாக்கும். இவைகளை செய்யதான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எந்த துறையில இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் அந்த துறையில உண்மையாய் நேர்மையாய் பணியாற்றுகிற நல்ல கிறிஸ்தவனாய் சான்று பகரதான் ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். பதவி வேண்டும் என்று அட்டுழியம் செய்ய அல்ல, பதவி வந்த பிறகு விருப்பம் போல் வாழ்வதற்காக அல்ல. அவைகள் ஆண்டவர் பார்வையில் தென்பட்டால், எப்படி சவுலை, அரசனாயிருந்த சவுலை வீசி எறிந்தார், அவர்தான் அரசனாக்கினார். அவனுடைய அட்டுழியத்தினால் அவனை வீசி எறிந்தார் ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். நாம் எரியப்படுவோம். நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி தேவை. ஆகவேதான் இன்றைக்கு முதல் வாசகம் மிக அருமையாக நமக்கு சொல்லுகின்றன. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19 அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தினார். ஆண்டவர் இயேசு முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தினார். அவர் எல்லாவற்றையும் மறந்தார்.
எதையும் சிந்தனையில் வைத்துக் கொள்ளவில்லை. நண்பரே மக்களே, கவனமாயிருங்க. வாழ்க்கை என்பது அருளால் நினைந்திருக்கிறது உண்டு. அந்த வாழ்க்கையை தூய ஆவியில் நிறைந்தவர்களாய் வாழும்போது நம்முடைய சேவையெல்லாம் தூய்மையாக இருக்கும். நாம் எதை செய்தாலும் நல்லதை மட்டுமே செய்ய ஆரம்பிப்போம். கெட்டது வழியில் வந்தால் கூட ஒதுங்கி செல்வோம். இது வேண்டாம். ஏனெனில் நல்லவர்களுக்கு பல தீமை செய்வதற்கு வழிகள் வந்து கொண்டே இருக்கும், நல்லதை கெடுப்பதற்கு. ஆனால் தூய ஆவி உள்ளே இருந்தால் நல்லதை காத்துக்கொள்ள முடியும். தூய ஆவி உள்ளே இல்லை என்றால் கெட்டதையும் நல்லதையும் கலந்து செய்ய வேண்டும். நல்லதையும் கெட்டதையும் கலக்கும் போது அது கலப்பட வாழ்க்கை, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆகவே இன்றைய வாசகங்களின்படி கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யான வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இல்லை. தன் சகோதர சகோதரிகள் வெறுப்போர். இன்னைக்கு பாருங்க, சொத்துக்காகவே அடிச்சு கொள்ளுகிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தான் கூட பிறந்தவங்க கூட நினைக்காம சொத்துக்காக சண்டை, பணத்துக்காக சண்டை. இதே போல் தான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் வந்தது. சொத்து பிரச்சனை. ஆபிரகாம் சொன்னார், உனக்கு எந்த இடம் வேணும் நீ எடுத்துக்க. லோத்து சொன்னார், எனக்கு சோதம் குமாரா வேணும், எடுத்துக்க. ஏனெனில் லோத்து என்றைக்கு சோதம் குமார நகரை தேர்ந்து கொண்டானோ அந்த நகரம் செழுமையிலே சிறந்தது. நல்ல பணக்கார நாடு, பண வசதி நாடு. ஆக லோத்து என்ன செய்தான், அந்த நாடு எனக்கு வேணும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தார், எடுத்துக்க, நீ நல்லாயிரு, என் தம்பி நீ நல்லாயிரு. ஆனால் நடந்தது என்ன? அந்த நகரத்தை தான் ஆண்டவர் அக்னினாலும் கந்தகத்தினாலும் எரித்து போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செழுமை எங்க இருக்கிறதோ அங்கு பாவம் இருக்கிறது. அந்தஸ்து எங்க இருக்கிறதோ அங்கு பாவம் இருக்கிறது. அதிகாரம் எங்க இருக்கிறதோ அங்கு பாவம் இருக்கிறது. நாம தான் ஜாக்கிரதையா நடக்க கத்துக்கொள்ளணும். இன்னைக்கு எத்தனையோ நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்ல, அதிகாரத்துக்காக பதவிக்காக எதை வேணாலும் செய்வாங்க. இது பரிசுத்த ஆவி அனுபவம் இல்லாது செய்கிற ஒரு வாழ்க்கை. இது கிறிஸ்தவர்கள் செய்ய இயலாது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு செய்ய இயலாது. ஏனெனில் கிறிஸ்தவர்கள் என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க என்ற பொருள். கிறிஸ்தவர்கள் அவமானப்பட்டால் கிறிஸ்துவும் சேர்ந்து அவமானப்படுகிறார். ஆக கிறிஸ்துவும் சேர்ந்து அவமானப்படுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆக இந்த காலை தினத்துல நம்முடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படி வாழ்கிறேன்? மற்றவங்க எப்படி வாழ்றாங்க நமக்கு தேவையில்லை. நான் எப்படி வாழ்கிறேன்? இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு நான் வாழ்கிறேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இந்த வாக்கு. இந்த வாக்குக்கு ஏற்றவாறு நான் வாழ்கிறேனா என்று நம்மை நாமே அலசி பார்த்து ஆண்டவர் நம்மை எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டுமே செய்வோம். ஆண்டவர் நமக்கு எதை செய்ய சொன்னார்? இன்றைய நற்செய்தி 6 செயல்பாடுகள். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்தல், சிறையில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைதல், பார்வையற்றோர் பார்வை பெறுதல், ஊனமற்றோர் நடத்தல், அருள் தரும் ஆண்டினை அறிவித்தல். இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஏதாவது ஒண்ணு நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா நமக்காக தான் வச்சிருக்கார். ஆக இதற்கு தேவையானது, முதன்மையானது, ஃபர்ஸ்ட் receive the Holy Spirit. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். பரிசுத்த ஆவி இல்லாம இதுல ஒண்ணு கூட நான் பெற முடியாது. இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி இல்லாதது காரணத்தினால் சகோதரன் சகோதரிகள் உறவுகள் பிளவுபடுகிறது, பிரிவினை உண்டாகிறது, மனஸ்தாபம் உண்டாகிறது. பிரிஞ்சு போனீங்க,
மனசுல அப்படியே வேதனை இருக்குது, பிரிதல். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆகவே கடவுளுடைய அன்பு இல்லாதவன் பிரிந்து வாழ்கிறான். தன் கண்முன் உள்ளோரை சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செலுத்துவேன் என்று எப்படி சொல்ல முடியும்? தான் கூட இருக்கிறவங்களையே நேசிக்கலன்னா தூரம் இருக்கிறவங்களை நேசிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆண்டே சொல்றாருப்பா. கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறவங்களே நேசிக்க தெரியல, கண்ணுக்கு காணாத கடவுளை நான் நேசிக்கிறேன் எப்படி சொல்லுவேன்? கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறார். நம்ம எதிரில் இருக்கிற அனைவரையும், நம்ம கண்களில் தெரிகிற அனைவரையும், உன் கண்களுக்கு தெரிந்தவங்க அனைவரையும் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது யார் வேணாலும் இருக்கலாம். அது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதல்ல குடும்பம், வீட்டில், அதை தொடர்ந்து வெளியில நண்பர், அதை தொடர்ந்து அப்படியே நம்ம கண்ணில யாரெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்க அனைவரையும் நேசிக்க சொல்லுகிறார். அப்படி செய்யாதவன், கண்முன் நேசிக்காதவன், கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசிக்கிறேன் நீ பொய் பேசுகிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். நான் சொல்ல நண்பரை மக்களே, ரொம்ப அழகான விஷயம் பாருங்க. தன் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியுமா? முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவர் தம் சகோதர சகோதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடம் நாம் பெற்ற கட்டளை, கிறிஸ்தவர்கள் பெற்ற கட்டளை. எப்போதுமே எல்லாரிடமும் அன்பாக பாசமாகவே இருக்கணும். இதான் கடவுள் நம்ம கொடுத்த கட்டளை. இது ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்து காட்டினார். அவரை சாட்டையால் அடித்தவர்களை கூட அவர் நேசிக்க ஆரம்பித்தார். அவர் ஈட்டியால் குத்தினவர்களை கூட அவர் நேசித்தார். ஆகவேதான் சிலுவையிலே முதல் வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அது யாரை பார்த்து சொன்னார்? அங்க இருந்த குருக்கள், ஆயர்கள், இவரை எவரெல்லாம் சிலுவையில் ஏற்றி கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி அங்கெல்லாம் நின்று கொண்டிருந்தார்களோ அவங்க எல்லாரையும் பார்த்தான் சொன்னார். அவங்க ஏற்கனவே பழைய பாட்டு மரபை கற்றறிந்தவர்கள். இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்யறாங்க, இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவரை தீர்த்து கட்டினவர்களை மன்னியும் என்று சொன்னார். ஆனா நமக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட பிடிக்கலையே, பல வருஷமா பேசுறது இல்லையா? இல்லையா? ஏனெனில் மனித வாழ்க்கை தனக்கு பிடித்தது செய்யவில்லை என்றால் அவங்க வேண்டாம். இது மனிதனுடைய வாழ்வு. கடவுளுடைய அன்பு அப்படி இல்லை. கடவுளுடைய அன்பு எல்லாரையும் நேசிக்கக்கூடியது. இது கட்டாயம் என்று ஆண்டவர் கிறிஸ்தவர்களை சொல்றார். கட்டாயம், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது உன் சட்டம், என் சட்டம் கிடையாது, கடவுளுடைய சட்டம். நாம் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆக நாட்டிலும் வீட்டிலும் ஒற்றுமை உண்டாக்குவது கிறிஸ்தவர்கள். குடும்பத்திலே ஒற்றுமையை வாழ வேண்டியது கிறிஸ்தவர்கள். பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பது கிறிஸ்தவர்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரின் வாக்குகளை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற்றம் பெற வேண்டும். மாறினால்தான் வாழ்வு உண்டு. மாறாவிடில் பழங்குடி காத்திருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே இந்த வாசகங்களை அறிந்த நாம் நம்மை நாமே சமர்ப்பணிப்போம், இறைவாக்கை நிறைவேற்றுவோம், நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். ஒன்று செய்தால் நல்லது செய்வோம், இல்லை என்றால் அமைதியா இருப்போம். ஆனா தொடர்ந்து அமைதியா இருந்தால் அது சோம்பேறி என்று சொல்லப்படும். ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது செய்தான். தீமை அடையோட வெறுத்துடுங்க, நல்லதை பேசுங்க, நல்லது செய்யுங்க. இதுதான் ஆண்டவர் நம்மை பூலோகத்துக்கு அனுப்பினார். ஆகவே நன்மை செய்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே செய்து நல்லவர்களாகவே மறிப்போம். நாம் பணக்காரர்களாய் மறிக்கிறோமா, ஏழையா மறிக்கிறோமா, அது முக்கியம் அல்ல. நல்லவர்களாய் மறிக்கிறோமா, கெட்டவர்களாய் மறிக்கிறோமா, அதான் கணக்கு.
ஆண்டவர் வருகையிலே நல்லவர் ஒரு வரிசை, தீயவர் ஒரு வரிசை தான் நிற்கும். பணக்கார ஒரு வரிசை, ஏழை ஒரு வரிசை எல்லாம் நிக்காது. டினாமினேஷன் எல்லாம் நிக்க வைக்க மாட்டாங்க. அதனால டினாமினேஷன் சண்டை போடுறதெல்லாம் விட்டுடுங்க. வாக்கு அன்பு செய் என்று சொன்னார், அன்பு செய்வோம். சேர்ந்து வாழ என்று சொன்னார், ஒற்றுமையா இருப்போம். இறை வாக்கை நிறைவேற்றுவோம். இறை திட்டத்தை நிறைவேற்றி நல்லவர்களாய் வாழ்ந்து நல்லவர்களாய் மரிப்போம். அப்போது நல்லவர்கள் வரிசையிலே வந்து சேருவோம். ஆகவேதான் ஆண்டவர், வாருங்கள் என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே என்று நம்மை பார்த்து சொல்லுவார். ஆகவே நம்மை நாமே அறிந்து தூய ஆவியின் அருள் பெற்று நற்செயல்களை செய்வோம். இது ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசை. ஆகவே நாம் ஒவ்வொருவருக்குமே தெரியும் எது தவறு, எது சரி, எது தவறு என்று, எது நல்லது, எது கெட்டது என்று ஒவ்வொருவருக்குமே தெரியும். அது எவராலும் மறுக்க இயலாது. ஆகவே உணர்ந்து நல்லது மட்டும் செய்வேன் என்று புரிந்து கொண்டு நன்மை செய்வோம், நன்மை செய்தவர்களாய் வாழ்வோம். இறைவன் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவெளிக்காய் உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய ஆஸ்வதிக்கப்பட்ட கரம் எங்களோடு கூட இருப்பதாக. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் சகல அதிகாரம் உமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக. உன்னத ஆவின் வல்லமையால் எங்களை நிரப்புங்க ராஜா. நாங்கள் என்றுமே உமக்குரியவர்களாய் வாழ்ந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி எங்களை உமது வழியிலே நடத்தி செல்லுமாறு வேண்டும் என்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இவை அனைத்து உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிக்குமாறு வேண்டுகின்றேன். இந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும். நற்குணத்தினால், நல்லது செய்கிற குணத்தினால் தூய ஆவின் அருள் பொழிவு கொடுத்து பயன்படுத்துவீராக. தேசத்தில் எந்த முனையில் இருந்தாலும் தொடங்க ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளை நினைவு கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக செபிக்கிறோம். இந்தியாவிலே பல பகுதியில் இருந்து பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துபாயிலும் பார்த்து செபித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. ஸ்ரீலங்காவில் பார்த்து செபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. அபுதாபி ஷார்ஜாவிலே பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. லெபனான் ஆசீர்வதி. ஈராக், ஈரான், பெத்லஹேம், நஸ்ரத் என்ற ஊர் நினைவு கொடுக்கிறோம், ஆசீர்வதி. யுஎஸ்காய் செபிக்கிறோம், இத்தாலிக்காய் செபிக்கிறோம், ஆசீர்வதி. சைனா, ஜப்பானுக்காய் செபிக்கிறோம், ஆசீர்வதி. பாகிஸ்தானுக்காய் செபிக்கிறோம், ஆசீர்வதி. ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லா இடங்களுக்கும் செபிக்கிறான். கனடாக்காய் செபிக்கிறோம், ஆசீர்வதி. உலக நாடுகளை நினைவு கூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதி. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா செபிக்கிறோம். உமது பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் உயர்த்துவீராக. இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ உயர்த்துங்க ஆண்டவரே. உடைய அன்பின் கரம் நிறைவா இருக்கட்டும். ஜெர்மனி, இங்கிலாந்துக்காய் செபிக்கிறோம், ஆசீர்வதியும். ரோம் நகருக்காய் செபிக்கிறோம், ஆசீர்வதி. இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தும் ராஜா. இந்திய வாசகத்தை படிக்கிற ஒவ்வொருவரையும் ஆன்ம கண்ணில் திறந்தருளுவீராக. வாக்குக்கு ஏற்ற வாழ்க்கையை நிறைவேற்றுகிற குணத்தை ஒவ்வொருடைய ஆன்ம கண்களை திறக்கும்படிக்காக செபிக்கிறோம். உமது வழியிலே பயணிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நான் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் என்ற உணர்வை இந்த ஜெபத்தின் வழியாய் உருவாக்குவீராக. அதற்கேற்ற செயல்பாடுகளில் ஈடுபட ஒவ்வொருவரையும் வழிநடத்துமாறு அனைவரையும் தூய் ஆவியானவர் கையிலே சமர்ப்பணிக்கிறோம். தூய் ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீர் அலசி ஆராய்ந்து பார்த்து எடுத்து பயன்படுத்துவீராக. நீரே தொடர்ந்து காத்து நடத்தும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பான இறை மக்களே, மறந்துடாதீங்க,
இன்றைய வாசகம் எழுதிக்கங்க. இன்றைய வாசகம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19 21 மற்றும் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4. The first book of John, chapter 4, 19-21, and chapter 5, 1-4. Response reading. திருப்பாடல் Psalms 72, 1-17. திருப்பாடல் 72ஆம் அதிகாரம் 1 முதல் 17. Today's Gospel, St. Luke, chapter 4, verses 14-22. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14-22. திரும்பவும் படிங்க. எத்தனை முறை நீங்க படிக்க முடியுமோ அத்தனை முறையும் படிங்க. ஏனெனில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இங்க எழுதியிருக்கிறது. தூய ஆவி அனுபவம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு எழுதியிருக்கிறது. ஆக இதை படித்து நாமும் தூய ஆவி அனுபவம் பெற்று அதில் இருக்கிற ஒரு செயலாவது செய்யணும் ஆண்டவரேன்னு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே நிகழ்ச்சி யூடியூபில் உண்டு. நீங்க பாருங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்டேட்டஸ்ல போடுங்க. பலர் அதை பார்க்க உதவியா இருக்கும். அது நீங்க அறிவிப்பதற்கு ஒரு வழியா இருக்கும். இந்த நிகழ்ச்சி அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா பலர் பார்ப்பாங்க. அந்த மாற்றத்தின் ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். ஆகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். Until that, God bless you. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.